கணேஷே, உன்னை சுற்றுச்சூழல் மேலாண்மையிலிருந்து 5 கேள்வி மட்டும் கேட்குறேன், பதில் சொல்ல முடியுமா? கேளு, நல்லா படிச்சிட்டேன். நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு. காடுகளை அழிப்பதனால் மழைப்பொழிவு என்ன ஆகும்? மழைப்பொழிவு குறையும். சரி, இப்போ அடுத்த கேள்வி. சிட்கோ இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? சிப்கோ இயக்கம் காடுகளை அழிப்பதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஓகே, அடுத்த கேள்வி கேள்வி பார்க்கலாம். கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, இதில் எந்த வகையான எரிபொருளுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மண்ணில் புதஞ்சி வர்றதுனால இவைகள் புதை படிவ வகையான எரிபொருட்கள் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ கடைசி கொஸ்டின். மின்சார உற்பத்திக்கு மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அதான் நிலக்கரி தான் மின்சார உற்பத்திக்கு அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் ஆகும். ஓகே, டைம் ஆச்சு. நாம் நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாமா?